கர்த்தர் நல்லவர். மீண்டும் வாசிக்கலாம். பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் அதன் முதல் வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கும். ஸ்தோத்திரம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபையை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. ஒரு நிருபத்தை ஒரு சபைக்கு சந்தோஷமா இருங்கன்னு உபதேசமா பவுல் என்ன பண்றாரு? எழுதுறாரு. உபதேசத்துல இப்படி வாழணும் அப்படி வாழணும்னு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கேட்போம். ஆனா ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுமா? விசுவாச பிள்ளைங்க சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுமா? அல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சந்தோஷமான வாழ்க்கைய, உண்மையான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்றீங்க? ஒரு உண்மையான சந்தோஷமான வாழ்க்கைய நம்ம என்ன பண்ணிட்டோம்? அநேக நேரத்துல மறந்துட்டோம். நம் எல்லோருமே ஆரம்பத்துல இருந்து துக்க முகத்தோடு பிறந்தவங்களான்னு பார்த்தா இல்ல. நம்மளாம் சந்தோஷமா இருந்தவங்க தான். ஆடி பாடி நண்பர்களோடு தோழிகளோடு சந்தோஷமா இருந்தவங்க தான். ஆனா அது எப்பன்னா சிறு வயதுல. இங்க இருக்கிற அநேக அம்மாமார்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, எப்பமா நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்கன்னா, நான் என் சின்ன பிள்ளையில என் குழந்தை பருவத்துல பக்கத்து வீட்டு பொண்ணோட அந்த அண்ணாவோட நான் என்ன பண்ணேன், விளையாடும் பொழுது சந்தோஷமா இருந்தேன், அதுக்கப்புறமா சந்தோஷமே போச்சு. இன்னும் கொஞ்சம் பேரு கொஞ்சம் ஏறி வந்தோடனே சொல்லுவாங்க, எப்பப்பா சந்தோஷம் போச்சு, என்னைக்கு என்னைய ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையோட என் சந்தோஷம் போச்சு. எப்ப பாரு ஹோம்ஒர்க் எழுது, அதை எழுது, டியூஷனுக்கு போ, டியூட்டோரியலுக்கு போன்னு சொல்லி என்ன பண்றாங்க, போச்சுன்னுவாங்க. இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போனீங்கன்னா, எப்பப்பா அவன் சந்தோஷம் போச்சுன்னு கேட்டா பசங்க சொல்லுவாங்க, என்னைக்கு நான் படிச்சு முடிச்சேனோ, வேலை தேடி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், வேலை தேடியே சந்தோஷம் என்னாச்சு போச்சுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அடுத்த படி ஏறி போனா, என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ அண்ணோட போச்சு என் சந்தோஷம்னு வாங்கி. இன்னும் ஒரு கட்டம் ஏறி போனா, எப்ப குடும்ப பாரம் என் மேல ஏறிச்சு அன்னையோட என் சந்தோஷம் என்னாச்சு போச்சு. அப்ப சந்தோஷத்தை நாம் படிப்படியாக என்ன பண்றோம்? இதனாலதான் என் சந்தோஷம் போச்சுன்னு நம்ம ஒரு காரணம் வைக்கிறோம். அது உண்மை கிடையாது. அது உண்மை கிடையாது. சந்தோஷத்தை நாம் தான் தொலைத்தோமே தவிர நம்மிடத்திலிருந்து சந்தோஷம் என்ன பண்ணல, தொலைஞ்சு போகல. அததான் பவுல் ஸ்தோத்திரம் பிலிப்பு சபைக்கு சொல்றாரு, சந்தோஷமா இருங்கப்பா. எதற்காக சொல்றாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்ப எங்க இருக்காருன்னா ஜெயில்ல இருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுல் எங்க இருக்காருன்னா ஜெயில்ல இருக்காரு. ரோம பேரரசுக்கு உட்பட்டதான ஒரு பகுதியில வீட்டு காவல்ல அவர் என்ன பண்ணப்பட்டிருக்காரு, வைக்கப்பட்டிருக்காரு. இந்த காரியத்தை ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரத்தின் 30-31 வசனத்துல பாக்குறப்ப பவுல் இந்த விஷயத்தை குறிப்பிடுவார். நான் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் வீட்டு காவல்ல வைக்கப்பட்டிருக்கேன், என்னால வெளியில போய் என்ன பண்ண முடியாது, பிரசங்கம் பண்ண முடியாது, என்னால வெளியில போய் பிரசங்கம் பண்ண முடியாது, அதனால நான் எழுத்து மூலியமா என்ன பண்றேன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் தன் நிருபத்தை என்ன பண்ணாரு, எழுத ஆரம்பிச்சார். ஆமென், ஸ்தோத்திரம். பவுல் எப்படி சொல்றாரு அப்படின்னா, சந்தோஷமா இருக்கணும். எதற்காக இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இப்ப எங்க இருக்காரு, ஜெயில்ல இருக்காரு. ஜெயில்ல இருக்காரு தெரிஞ்சோடனே சபையாருக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு விதமான சங்கடம் ஆயிடுச்சு. என்ன சங்கடம்னா, நமக்கு சத்தியம் சொன்னவரு, நமக்கு சுவிசேஷம் சொன்னவரு, நமக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவரு இப்ப எங்க இருக்காரு, சிறைச்சாலையில இருக்காரு. இந்த பிலிப்பு சபையார் துக்கப்படுவதற்கு முதல் காரணம் எப்படிப்பட்ட காரணமா காணப்படுதுன்னா, என்னை ஆவிக்குரிய பாதையில் நடத்தினவர் இப்போ எங்க இருக்காரு, சிறைச்சாலையில. என்னை ஆவிக்குரிய வழியில் நடத்தினவர் எங்க இருக்காரு, சிறைச்சாலையில். அதனால ஒரு துக்கம். இரண்டாவது துக்கம் என்னன்னு பார்த்தா, ஸ்தோத்திரம், சுற்றி இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல 5 பேர் 6 பேர் இருக்கிறோம் அப்படின்னா, அதுல ஒருத்தரோ 2 பேரோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, மீதி 3 பேரோ 4 பேரோ ரட்சிக்கப்படல.
இப்ப அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன உன்னுடையதான ஊழியனாகிய பவுல் ஜெயில இருக்காராம, என்ன விஷயம், என்ன விஷயம்? காரணங்கள் தெரியாது, ஆனா ஜெயில இருக்கிறது மட்டும். இப்ப எப்படிப்பட்ட வார்த்தையை அங்க கேட்க ஆரம்பிப்பாங்க? ஏன் ஜெயிலுக்கு போனாரு, என்ன தப்பு பண்ணாரு, என்ன திருட்டு வேலை பண்ணாரு, இல்ல ஏதாவது கொலை பண்ணாரா, இப்படி பல கேள்விகள் என்ன பண்ணும், வரும். ஸ்தோத்திரம். இப்ப என்ன கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, என்ன காரியம் செஞ்சுட்டு அவர் ஜெயிலுக்கு போனாரு? இப்ப இது எப்படிப்பட்ட ஒரு விஷயமாக பிலிப்பு சபைக்கு தெரியுதுன்னா, குற்றப்படுத்துவது போல தெரியுது. என்ன குற்றப்படுத்துவது? மிகவும் பரிசுத்தவானாக பேசினாரே பவுல், ரொம்ப அன்பா பவுல் பேசினாரு, ரொம்ப தீர்க்கமான வார்த்தைகளை பவுல் பேசினாரு. ஸ்தோத்திரம். இயேசுநாதரை குறித்து அதிகமான உபதேசத்தை பவுல் சொன்னாரு. இப்ப எதுக்கு அவர் ஜெயிலுக்கு போனார்? இப்ப உங்க இயேசுநாதர் எங்க போனாரு? இந்த கேள்வி எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நீ கும்புற இயேசுவனை ஏப்பா கைவிட்டாரு? நீ ஆராதிக்கிற இயேசுவனை ஏப்பா கைவிட்டாரு? ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆலயத்துக்கு போறிய, ஏப்பா உன் ஜபத்துக்கு இயேசுநாதர் பதில் தர மாட்டாரு? 21 நாள் ஜபத்துக்கு போனே, ஏப்பா உனக்கு பதில் கிடைக்கல? நீயும் தொடர்ந்து ஒரு தேவைக்காக ஜபிக்கிறே, ஏன் அந்த தேவைகள் சந்திக்கப்படல? ஏன் உன் வியாதி மாறல? இப்படி பல கேள்விகள் யாருக்கு முன்பாக வைக்கப்படுகிறது? சபைக்கு முன்பாக வைக்கப்படுகிறது. சோத்ரன். ஆபிரகாமுக்கு கல்லுகள்னால பிள்ளைகளை உண்டு பண்ண முடிஞ்சுன்னு சொன்ன உங்க தேவனால ஏன் உனக்கு குழந்தை கொடுக்க முடியல? ஏன் உன் சந்ததியை விருத்தி அடைய பண்ண முடியல? ஆதாமுக்கு ஏற்ற துணையை உருவாக்குன்னு சொன்னாரு, ஏன் இன்னும் உன் பிள்ளை கல்யாணம் ஆகல? இப்படி பல கேள்வி என்ன வருது? சபைக்கு நேரா கல்லடி போல வந்து கொண்டே இருக்கு. இது போல கல்லடிகளை அன்றைக்கு பிலிப்பு சபையார் என்ன பண்றாங்க? பாக்குறாங்க, அனுபவிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு துக்கம். மூன்றாவது துக்கம் என்னன்னா, பவுல் இயேசுவை பிரசங்கம் பண்ணதுனாலதான் ஜெயிலுக்குள்ள போனார்னு பிலிப்பு சபைக்கு தெரியும். இப்ப பிலிப்பு சபையார் என்ன சொல்ல வராங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு எனக்கும் சிறைச்சாலையின் வாழ்க்கை தானா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா பவுலை போல நானும் சுவிசேஷம் சொல்ல போனா, பவுலை போல நானும் பிரசங்கம் பண்ண போனா, பவுலை போல நானும் இயேசுதான் பிரசங்கம் பண்ண, நாளைக்கு எனக்கும் சிறைச்சாலை தானா அப்படிங்கிற ஒரு துக்கம், ஒரு பயம்னு வச்சுக்கலாம். இந்த மூன்று விதமான குழப்பத்தின் மத்தியில தான் பிலிப்பு சபை பெண்ணாகுது, ரன் ஆகுது. இன்றைக்கும் இக்காலத்தில் இருக்கிற சபைகள் இப்படிப்பட்ட சில உபத்திரவத்தின் மத்தியில தான் என்ன பண்றாங்க? ரன் ஆகுறாங்க. ஏன்னா இன்றைக்கு ஸ்தோத்திரம், இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொல்லி சில தடைகள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? போடப்பட்டிருக்கு. பல மாவட்டங்கள்ல, பல மாநிலங்கள்ல, பல நாடுகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. இதற்கும் கொஞ்சம் முன்னாடி போகணும் அப்படின்னா, இன்றைக்கு ஒரு சில இடங்களில, எல்லோரும் அல்ல, ஒரு சில இடங்களில ஒரு சில ஊழியர்கள் பண்ண தவறின் நிமித்தம் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒரு பேர் உண்டாகுது. தவறுகிற கூட்டம் தவறுது. ஏன்னா 12 சீஷர்ல யூதாஸ்ங்கிற ஒரு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷன் என்ன பண்ணாரு? இருந்தார். அது போல இன்றைக்கு இப்பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ வட்டாரத்துல ஊழியக்காரங்க மத்தியில, போதகர் மத்தியில, தீர்க்கதரிசிகள் மத்தியில ஒரு சில ஓநாய்கள் என்ன பண்ணுது? இருக்கத்தான் செய்யுது. அந்த ஓநாய்கள் நிமித்தம் வரக்கூடிய பெரிய நிந்தனைகள் இருக்கு பாத்தீங்களா? அதை இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள், சோதர சபையை சார்ந்தவங்க, ஆவிக்குரிய கூட்டத்தில் இருக்கிறவங்களால அதை ஃபேஸ் பண்ண என்ன பண்ணல முடியல. அநேக வார்த்தைகள் வருது. இன்னும் அடுத்து என்னைய சரியா வழிநடத்த எனக்கு ஒரு சபை என்ன பண்ணல, இல்ல. என்னை சரியாய் நடத்துவதற்கு, எனக்கு ஆலோசனை கொடுப்பதற்கு எனக்கு ஒரு ஊழியக்காரர் என்ன இல்ல. எனக்கு சத்தியத்தை கேட்கணும்னு ஆசை, ஆனா எனக்கு சத்தியத்தை சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க என்ன பண்ணல, இல்ல. ஏன்னா ஸ்தோத்திரம், பவுல் ஜெயிலுக்கு போனதுனால இப்ப பிலிப்பு சபையில யாரு இல்ல போதகம் பண்றதுக்கு? பவுல் இல்ல. இப்ப சபையார் சொல்றாங்க, இனி எனக்கு யாரு போதகம் பண்ணுவா? இனி எனக்கு யார் சத்தியத்தை சொல்லுவா?
பல காரியத்துல இருக்கிறதான சபையை பார்த்து பவுல் சொல்ற ஒற்றை வார்த்தை, சந்தோஷமா இருங்க. எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருங்க. பிலிப்பு 4:4 சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சந்தோஷமா இருங்கள் மறுபடியும் உங்களுக்கு. அப்ப பவுல் தன்னை தேவனோடு எந்த அளவுக்கு இணைத்திருக்கிறாருங்கிறது தான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். நம்ம தியானிக்க போகிற வார்த்தையை, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கையை கொடுத்து சொல்லுங்க, எதுல சந்தோஷமா இருக்கணும் அப்படி சொல்லுங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். ஏன்னா நம்ம அழைக்கப்பட்டது எதுக்கு? அழுது சாகுறதுக்கா? இல்ல, சந்தோஷமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். நேற்று தினமா முந்தைய தினமான்னு சரியா தெரியல. நான் ஒரு தாயார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க கண்ணீர் விட்டு அழுகதான் செய்யல. கண்ணீர் விட்டு அழுகதான் செய்யல. அந்த அளவுக்கு ஒரு சில காரியத்து நிமித்தம் துக்கப்பட்டு அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு பேசிட்டு இருந்தாங்க. நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எதுக்குமா வருத்தப்படுறீங்க? எதுக்குமா வருத்தப்படுறீங்க? சந்தோஷமா இருக்கு. இந்த வார்த்தையை சொன்னாலே பாதிப்பதுக்கு பாவக்காயை சாப்பிட்ற மாதிரியே இருக்கு. சந்தோஷமா இருங்கன்னு சொல்றதுக்கும் கசப்பாத்தான் இருக்கு. சந்தோஷமா இருங்கன்ற வார்த்தையை கேட்டாலும் பாதிப்பதுக்கு எப்படிதான் இருக்கு? கசப்பா தான் இருக்கு. ஆனாலும் இன்னைக்கு விட போறதில்ல. சந்தோஷமா தான் என்ன பண்ணணும், இருக்கணும். இதுக்கு பவுல் சொல்ற ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் இன்றைக்கு சுருக்கமா சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நான் நடத்தி கொண்டு போக விரும்புறேன். இந்த நிருபத்தை, இந்த பிலிப்பியர் நிருபத்தை எழுதுறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளி ஒண்ணு இருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தின் 9 முதல் 12 வசனங்களை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இரவு நேரத்துல ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தில் ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து நின்று எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாரு. அந்த தரிசனத்தை பார்த்ததுக்கு அப்புறமா அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு என்ன பண்ணுவோம், போவோம். பிலிப் பண்ணதுக்கு போவோம்னு சொல்லி அங்க போய் கர்த்தருடைய ஊழியத்தை என்ன பண்ணாரு, செய்ய ஆரம்பிக்கிறாரு. மகதோனியாவுக்கு போறாரு. மகதோனியால இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம் தான் பிலிப்பு பட்டணம். பிலிப்பு பட்டணத்துக்கு போறாரு. அங்க யாரையுமே தெரியாது. தரிசனத்தை பார்த்த பவுல் மகதோனியா நாட்டில் இருக்கக்கூடியதான பிலிப்பு பட்டணத்தை இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறார், அந்த பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல விரும்புறாருன்னு சொல்லி தேவ திட்டத்தை இருதயத்துல புரிந்தவராய் அவர் அங்க போறார். ஸ்தோத்திரம். அந்த அதிகாரத்தை திருப்பி வச்சுக்காங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரத்தை. அந்த இடத்துக்கு போன உடனே அங்க யாரையுமே பவுலுக்கு தெரியாது. அங்கு சபையும் கிடையாது. பவுல் வந்து என்ன பண்றாரு, ஸ்தோத்திரம், ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல போய் உட்கார்ந்து என்ன பண்றாரு, ஜெபிக்கிற பழக்கத்தோடு ஜெபிக்கிறாரு தனிமையில். அப்படி தனிமையில் ஜெபிக்கும் பொழுது ஒரு சில நாட்கள், ஒரு சில வாரங்கள் கடந்ததுக்கு அப்புறமா அங்க சில சகோதரிகள் என்ன பண்றாங்க, கூடுறாங்க. அதுல லீதியாளுங்கிற ஒரு சகோதரி என்ன பண்றாங்க, இருக்கிறாங்க. அந்த லீதியாளுங்கிற சகோதரிக்கு ஸ்தோத்திரம் பவுலுடைய வார்த்தையை கேட்கும்படி ஆவியானவருடைய இருதயத்தை என்ன பண்ணாரு, திறந்தார். சத்தியத்தை கேட்டாங்க. இப்ப இந்த லீதியாள் என்ன சொல்றாங்கன்னா, பவுலையும் மற்றவர்களையும் என்னோட வீட்டுக்கு நீங்க சாப்பிட வாங்க, என்னோட வீட்டுக்கு நீங்க சாப்பிட வாங்கன்னு சொல்றப்ப, இப்ப இந்த சகோதரி பவுலை அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகும் பொழுது பிலிப்பு பட்டணத்துல ஒரு ஒரு பெரிய அருவருப்பான ஒரு செய்கை ஒண்ணு உண்டு. ஆனா அந்த பிலிப்பு பட்டணத்தை பார்த்து அங்க போயிட்டு இருக்கிறப்ப, இப்ப லீதல் வீட்டுக்கு போறப்ப பின்னாடியே ஒரு குரூப் ஃபாலோ பண்ணுது. அங்க ஒரு பெண் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க பவுலை பார்த்து, இவன் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மனுஷன் சொல்லி யாரு சொல்றாங்க, ஸ்தோத்திரம், ஒரு சகோதரி சொல்றாங்க. அந்த சகோதரிக்குள்ள என்ன இருக்காமா, அசுத்த ஆவி இருக்கு. அந்த அசுத்த ஆவி கிட்ட வரங்கள் கேட்பதற்கு பிலிப்பு பட்டணத்துல இருக்க அநேகர் என்ன பண்ணுவாங்களாம், போவாங்க. அதன் நிமித்தம் ஒரு மிகுந்த ஆதாயத்தை அங்க என்ன பண்ணப்படுது, வசூலிக்கப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்கட்டும்.
இப்ப பிலிப்புக்கு முதல் நெருக்கத்தை யாரு கொடுக்கறா? சத்ரு கொடுக்கறா. என்ன சத்ரு கொடுக்கறான்? சத்ருவின் வாயால சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். ஒரு தேவ மனுஷனை ஒரு குறி சொல்லக்கூடிய ஒரு நபர் மேன்மைப்படுத்தினாக்க யார் அதை ஏற்றுக்கொள்ளுவா? யாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு தேவ மனிதனை தேவ மனிதன் அங்கீகரித்தால் அது அங்கீகரிப்பா இருக்கும். ஒரு தேவ மனிதனை தேவ ஜனங்கள் அங்கீகரித்தால் அது அங்கீகரிப்பா இருக்கும். ஒரு தேவ மனிதனை வேறு ஒருவர் அங்கீகாரம் கொடுத்தா அது அங்கீகாரம் அல்ல, ஸ்தோத்திரம், அது அவமானம். இப்ப பட்டணத்துக்குள்ள போன உடனே பவுலுக்கு கிடைச்சது என்னது? ஃபர்ஸ்ட் அவமானம். சரி, அவமானத்தின் மத்தியிலையும் அந்த சகோதரிக்குள்ள இருந்த அசுத்தாவியை விரட்டிட்டு, ஸ்தோத்திரம், அங்க மறுபடியும் ஊழியம் செய்ய போறாரு. அந்த அசுத்த ஆவியை வைத்து லாபம் பார்த்தவன் இருக்கிறான் பாத்தீங்களா, அவனுக்கு பொறுக்கல. ஏன்னா அவனுக்கு லாபமே எதுதான்? அந்த குறி சொல்ற ஆவியை வச்சுதான் லாபமே. இப்ப நேரா ரோமச்சேவர்கள்ட்ட போயிட்டு ரோமச்சேவர்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, இயேசுவை குறித்து இவன் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்களை ஏத்தி விட்டு ஜெயில கொண்டு போய் போட்டு அடியோ அடின்னு அடிச்சு சங்கிலியில கட்டி போட்டு, அந்த நேரத்துல துதிச்ச துதிதான், பவுலும் சீலாவும் சேர்ந்து துதிச்ச துதிதான் சிறைச்சாலையின் சிறையிருப்பு கதவுகள்லாம் உடைஞ்சு, அங்க காவலாளியா இருந்தவன் எல்லாரும் போயிட்டாங்களே எனக்கு வேலை போயிருன்னு சொல்லி கத்தி எடுத்து குத்த போற நேரத்துல, ஸ்தோத்திரம், பவுல் சொல்றாரு, நீ உன்னை சேத உன்னை நீ என்ன பண்ண, துன்பப்படுத்தி கொள்ளாத, அந்த வெளிச்சத்தை அந்த நெருப்பு எடுத்துட்டு என் பக்கத்துல என்ன பண்ண வான்னு சொல்ல, அங்க அந்த சகோதரனுக்கு சுவிசேஷம் சொல்ல. பவுலுடைய பிலிப்பு பட்டத்தின் ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்குன்னா, சிறைச்சாலை ஊழியமாதாவே என்ன பண்ணுது, ஆரம்பிக்குது. இவ்வளவு துக்கத்தின் மத்தியிலையும் பவுல் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்ன? சிறைச்சாலையின் மத்தியில துதித்து கொண்டு இருந்தார். அப்ப என் சந்தோஷத்துக்கு முதல் அடித்தளம் என்ன? கர்த்தரை துதிப்பது. அதை தான் பவுல் பிலிப்புக்கு கற்றுக் கொடுக்கிறார். எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? நான் உங்க பட்டணத்துக்கு முதல்ல வந்தப்ப எவ்வளவு துக்கத்தை உங்க பட்டணம் எனக்கு கொடுத்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆனா அதன் மத்தியில நான் எப்படிப்பட்டவரா இருந்தேன்? சந்தோஷம் உள்ளவரா இருந்தேன். எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன். அநேக துன்பத்தை உங்க பட்டணம் எனக்கு கொடுத்துச்சு, அநேக வேதனை உங்க பட்டணம் எனக்கு கொடுத்துச்சு. ஆனா எப்படி இருந்தேன்? சந்தோஷமா இருந்தேன். அதனால சபை, நீங்களும் எப்படி இருங்க? சந்தோஷமா இருங்க. எதுல சந்தோஷமா இருக்கணுமா? சுவிசேஷம் சொல்லுவதுல சந்தோஷமா இருக்கணுமா? உபத்திரவப்படுவதுல சந்தோஷமா இருக்கணுமா? பாடு அனுபவிக்கிறதுல சந்தோஷமா இருக்கணுமா? நிந்தனைப்படுத்தும் பொழுது சந்தோஷமா இருக்கணுமா? துன்பப்படுத்தும் பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? அப்போ ஒரு மனுஷன் சந்தோஷமா இருக்கிறது யார் கையில தான் இருக்கு? என் கையில தான் இருக்கு. அதான் நீதிமொழிகள் புஸ்தகத்துல 23:7 ஒரு வார்த்தையை சொல்லுகிறது, இருதயத்தின் நினைவும் எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். ஒருவருடைய நினைவு எப்படி இருக்கோ அப்படியே அவரும் இருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சிறைச்சாலையில் அடிக்கப்பட்டு இருந்தும் அவருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. எப்படிப்பட்ட நினைவா இருக்கு? அடிக்கிறாங்களே, வேதனையா இருக்கேன்னு சொல்லி அவர் துக்கப்படல. அடியின் மத்தியிலையும், அடியெல்லாம் அடிச்சு முடிச்சு போ அப்படின்னு சொல்லி போனதுக்கு அப்புறமா அவங்க இருதயத்துல வரக்கூடியது என்னன்னா துதி. அப்ப அவங்களுடைய நினைவு எப்படி இருக்கு? உபத்திரவத்தை கண்டு பயப்படல, சந்தோஷப்படுறாங்க. என்ன பண்றாங்க? அவங்க நினைவுகள் எப்படி இருக்கு? சந்தோஷத்திலேயே இருக்கு. அவங்க இருதயம் துக்கத்திலேயே கிடையாது, சந்தோஷத்துல இருந்ததுனால அங்க வார்த்தை சொல்லுது, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவனும் இருக்கிறான். என் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கு? கர்த்தருக்குள் இருந்தா என் நினைவு சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை நம்பினால் என் இருதயம் சந்தோஷமா இருக்கும். கர்த்தரை தேடினால் என் இருதயம் சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். மோசே ஒரு வார்த்தையை சொல்லுவார். என்ன வார்த்தைன்னா, எங்களுக்கு முன்னாடி நீங்க போனா சேனை புறப்படும், இல்லைன்னா புறப்படாது. அது மாதங்களோ வருடங்களோ எனக்கு தெரியாது. எங்களுக்கு முன்பாக நீங்க போகலன்னா நாங்க போக மாட்டோம். அப்ப ஸ்தோத்திரம், மோசேக்கு எதுல சந்தோஷம்? எனக்கு முன்னாடி கர்த்தர் போகணும், அதுலதான் மோசேக்கு சந்தோஷம். யோசேப்புக்கு என்ன சந்தோஷம்? கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருப்பது யோசேப்புக்கு சந்தோஷம். ஆபிரகாமுக்கு என்ன சந்தோஷம்? பலிபீடம் கட்டி பலி செலுத்துவது ஆபிரகாமுக்கு சந்தோஷம். இயேசுநாதருக்கு எதுல சந்தோஷம்?
தம்முடைய ஜனங்களின் பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினது அவருக்கு சந்தோஷம். அப்ப இயேசுநாதர் எதை குறிச்சு கவலைப்படல? பாடுபடுவதை குறித்து அவர் துக்கப்படல. ரத்தம் சிந்துவதை குறித்து அவர் துக்கப்படல. மரணத்தை குறித்து அவர் துக்கப்படல. வியாதியை குறித்து அவர் துக்கப்படல. அவருக்கு முகத்துக்கு முன்பாக வந்து காரி உமிழ்ந்த பொழுது அவர் துக்கப்படல. அவருக்கு முன்பாக பரியாசம் பண்ணி பேசின வார்த்தையில் அவர் துக்கப்படல. அவர் சந்தோஷமாய் இருந்தார். காரணம், நான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி இயேசுநாதர் தன் மரணத்திலும் சந்தோஷமாய் இருந்தபடியினாலதான் சொன்னாரு, ஸ்தோத்திரம், பிதாவே இவர்களை மன்னியும். அதே இயேசுநாதர் தான் சொல்றாரு, யோவான் எழுதின சுவிசேஷம் 15:11 சொல்றாரு, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்களுக்கு சந்தோஷம் நிறைவாகும்படி உங்களுக்கு சொல்லுகிறேன். யாருடைய சந்தோஷம்? இயேசுவின் சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டால் என் இருதயம் ஒரு நாளும் துக்கப்பட போறது இல்ல. ஸ்தோத்திரம். இப்ப பிலிப்பு பட்டணத்துக்கு வருவோம். இப்ப பிலிப்பு சபையாருக்கு பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருங்கப்பா. எதுலப்பா சந்தோஷமா இருக்கணும்? சுவிசேஷம் சொல்றதுல. பவுல் ஒரு வார்த்தையை அங்க முன்னாடி வைக்கிறாரு. என்ன வைக்கிறாரு? நான் சிறைச்சாலையில இருக்கிறதுனால நீங்க அநேகர் துக்கப்படுவீங்க, நீங்களும் சிறைக்கு வருவீங்க, நீங்க துக்கப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன், அது நிமித்தம் நீங்க துக்கப்பட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன வார்த்தைன்னா, அந்த வார்த்தையை வாசிங்க. 14 முதல் 17 வசனங்கள்ல, 1ஆம் அதிகாரம் 14 முதல் 17. பிலிப்பியர். சகோதரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோட உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோட கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்திற்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இந்த வார்த்தையை பிலிப்பியருக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை 12வது வசனத்துல சொல்றாரு, சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படி எதுவாயிற்றென்று அறிய மனதாயிருக்கிறேன். அரண்மனைக்குள்ள எனக்கு நடந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லி பவுல் ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறார். என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறார் அப்படின்னா, நான் சிறைச்சாலைக்குள்ள இருந்தேன், ஆனா அந்த சிறை எனக்கு துக்கத்தை என்ன பண்ணல, கொடுக்கல. சிறை எனக்கு துக்கத்தை கொடுக்கல, மாறாக அந்த சிறையை நான் சந்தோஷமா எடுத்துக்கொண்டேன். எப்படி? நான் சுவிசேஷம் சொல்லுவதற்காக என் சிறைச்சாலையை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டேன். நான் சில இடங்களில் அடைக்கப்பட்டு இருக்கிறேன் என்றால், நான் சில இடங்களில் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் என்றால், என் தனிமையை குறித்தும் என்னுடையதான சிறையை குறித்தும் நான் ஒரு நாளும் துக்கப்படக்கூடாது. என் வாழ்க்கை தனிமையா இருக்குன்னு யாரும் துக்கப்படக்கூடாது. என் வாழ்க்கை ஸ்தோத்திரம் வாசல் அற்று அடைபட்டு கிடக்குதுன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, துக்கப்படக்கூடாது. காரணம் என்ன? அந்த தனிமையில், அந்த அடைக்கப்பட்ட நேரத்தில் நான் தேவனோடு செலவிட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று சந்தோஷப்பட வேண்டும். பவுல் எப்படி எழுதுறாரு? நான் ஜெயிலுக்கு போனது உண்மைதான், நான் சிறைப்படுத்தப்பட்டது உண்மைதான், பட் நான் சிறைப்பட்ட சிறையிருப்ப நான் துக்கமா பார்க்கல. ஏன்னா வெளியில நான் சுவிசேஷம் சொன்னாதான் நான் ஜெயிலுக்குள்ள நீ போட்டுருவாங்கன்னு சொல்லி நான் பதட்டப்படணும். இப்ப நான் எங்க தான் இருக்கிறேன்? ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறேன். அதனால இப்ப சுவிசேஷம் சொல்றேன், எங்க தூக்கி போட போறாங்க என்னைய? வெளியே போய் விட போறாங்க? எங்கேயும் விட போறது இல்ல. வெளியே இருந்தா உள்ள கொண்டு வருவாங்க. நான் ஏற்கனவே உள்ள வந்துட்டேனே, இதுக்கப்புறம் நான் எதுக்கு பயப்படணும்? ஸ்தோத்திரம். பவுல் தனக்கு ஏற்படுத்தப்பட்ட துன்பத்தையும் எப்படி பார்க்கிறாரு? சந்தோஷமா பார்க்கிறாரு. பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட சிறையிருப்பை எப்படி பார்க்கிறாரு? சந்தோஷமா பார்க்கிறாரு. பவுல் தனக்கு கொடுக்கப்பட்டதான அந்த விலங்கை எப்படி பார்க்கிறாரு? சந்தோஷமா பார்க்கிறாரு. அப்ப முதல்ல பிலிப்புக்கு பவுல் கற்றுக் கொடுக்கிற முதல் விஷயம், உன் சூழ்நிலை எதுவாகிலும் அதை நீ சந்தோஷமாய் மாற்றிக்கொள். உன் சூழ்நிலை
எதுவாகிலும் அதை நீ சந்தோஷமாய் மாற்றிக்கொள். சூழ்நிலையை சொல்லி 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 உன் இருதயத்துக்குள் உனக்கு நீயே துக்கத்தை என்ன பண்ணாத, வர வச்சிராத. துக்கத்தை உனக்கு நீயே வர வச்சிராத. என்னைய நினைச்சு நினைச்சு பவுல் ஜெயிலுக்கு போயிட்டாரு நினைச்சு நீ துக்கப்படாத படிக்கு நீ சந்தோஷமா இரு. முதல் காரியம் என்ன? நான் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறதையே நாட வேண்டும். என்னை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் வரும். யாருடைய வாழ்க்கையிலையும் துக்கம் வராமல் இருக்க போறது இல்லை. தனிமை வராமல் இருக்க போறது இல்லை. அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழாம வாழ போறது இல்லை. நான் அடைக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன், நான் தனிமையின் வாழ்க்கை வாழ்றேன், நான் கைவிடப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன்னு சொல்லி புலம்புவதை நிறுத்தினால் சந்தோஷம் பூக்க ஆரம்பிக்கும். புலம்பலை நிறுத்தினால் சந்தோஷம் பூக்க ஆரம்பிக்கும். அநேக நேரத்துல ஜெபிக்கிற பிள்ளைங்க புலம்பிக் கொண்டே இருக்கிறீங்க. அதனாலதான் உங்க புலம்பல் ஆனந்த கழிப்பா மாறாம இருக்கு. ஏன் உங்க ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தும் அந்த ஜெபத்தை ஏன் பெற்றுக்கொள்ள முடியலன்னா, உங்க புலம்பல் என்னைக்கு ஓயுதோ அன்னைக்குதான் உங்களுக்கு ஆனந்த கழிப்பை கர்த்தர் கொடுத்தான்றதை உங்களால விசுவாசிக்க முடியும். ஏன்னா எப்பயுமே நான் நம்புற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, ஸ்தோத்திரம், தானியேல் ஜெபிப்பதற்காக முழங்கால் படியிட்ட பொழுதே அவருக்கான பதில் வந்துருச்சு. அப்ப கர்த்தருக்குள் விசுவாசமாய், கர்த்தருக்குள் வைராக்கியமாய், கர்த்தருக்குள் நாட்டப்பட்ட ஒவ்வொருவருக்கான ஜெபமும் நீங்கள் முழங்கால் போடும் போதே வந்துருச்சு. ஆனா அதை சத்துரு என்ன பண்றான்? தடை பண்றான். எப்படிப்பட்ட தடைனாக்க, துக்கம் என்கிற தடை, தனிமை என்கிற தடை, சிறையிருப்பு என்கிற தடை, கைவிடப்பட்டு விட்டேன் என்கிற தடை. இப்படிப்பட்ட தடை கற்களை சத்துரு வச்சதுனால உண்மையான சந்தோஷத்தை என் இருதயம் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. நிறைய நேரங்கள்ல புலம்பி 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 வீட்டுல தனிமையா இருக்கிறோமா, தேவனை துதியுங்க, சந்தோஷம் தானா வரும். எல்லாம் கவனிச்சு பாருங்க. அநேகர் சொல்றாங்க, எனக்கு தனியா ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு. ஆனா என் வாழ்க்கையே தனிமையா தான் இருக்கு, ஏன் அதை நான் தேவனோடு செலவிடக்கூடாது? பவுலுடைய கோணம் எப்படி மாறுது சபைக்கு நேராக? உன் தனிமையை நீ தேவனுக்காக என்ன பண்ணு, பயன்படுத்து. உன் இழப்புகளை தேவனுக்காக என்ன பண்ணு, பயன்படுத்து. உன் தோல்விகளை தேவனுக்காக என்ன பண்ணு, பயன்படுத்து. அப்ப பவுல் பிலிப்பு சபையை எப்படிப்பட்ட பார்வையை பார்க்க சொல்றாருன்னா, உனக்கு கொடுக்கப்பட்ட தண்டனையை தண்டனையாய் பார்க்காத, தேவனை துதிப்பதற்காக பயன்படுத்து. நான் துக்கப்படாதபடிக்கு எதை நினைத்து? தனிமையை நினைத்து, சிறையிருப்பை நினைத்து. ஏன்னா பவுல் சிறைக்குள்ள இருக்கிறப்ப சிறையை நினைச்சு அவர் என்ன பண்ணல, கவலைப்படல, துதிக்க ஆரம்பிச்சாரு. யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போன பொழுது தகப்பனை நினைத்து அவர் என்ன பண்ணல, துக்கப்பட்டு கொண்டு, எங்க அப்பா வீட்டுல இருந்திருந்தேன்னா எனக்கு நல்ல வஸ்திரம் கொடுத்திருப்பாரு, நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பாருன்னு சொல்லி தகப்பன் வீட்டை நினைத்து யோசேப்பு சிறைச்சாலையில் வருத்தப்படவில்லை. ஸ்தோத்திரம். எகிப்தின் குமாரத்தி அவன் மேல் தவறான குற்றப்பழி சுமத்திட்டான்னு சொல்லி அந்த குற்றப்பழியை நினைச்சு நினைச்சு ஸ்தோத்திரம் யோசேப்பு சிறைச்சாலையில துக்கப்படவில்லை. மாறாக அவர் தேவனோடு சஞ்சரித்தார். எப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, அவனை யோசேப்பை தேடி 2 பேர் வருவாங்க. பானபாத்திரக்காரன்னு ஒருவர். அவங்க இருவரும் வந்த பொழுது சொன்ன சொப்பனத்திற்கு யோசேப்பு விளக்கம் கொடுத்தாருன்னா, யோசேப்பு தேவ சமூகத்தில் இல்லாமல் யோசேப்புக்கு பதில் கிடைத்திருக்குமா? தானியேல் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு ஒரு நாள் அவகாசம் கேட்டு நேரம் எங்க போனாரு? ஜோமன்னா தான் போனார். அப்ப யோசேப்புக்கு சொப்பனம் சொன்ன பொழுது யோசேப்பு என்னதான் பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல ஜெபம் பண்ணிருக்கணும்,
திடீர்னு ஒருத்தன் ஜெபம் பண்ணா கர்த்தர் பதில் கொடுப்பாரா? ஜெபத்துல தரித்திரவனுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரா? அப்ப யோசேப்புடைய சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருந்துச்சு? சிறைச்சாலையில் இருந்தும் ஸ்தோத்திரம், தன்னுடைய தகப்பன் வீட்டை இழந்திருந்தும், தன் கூட பிறந்த சகோதரர்களை தனக்கு துரோகம் பண்ணி இருந்தும், யோசேப்பு எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்காரு? சிறைச்சாலைக்குள்ள தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அந்த அந்த காரியங்களை எப்படி பார்க்கிறாராம்? கர்த்தர் எனக்கு ஒரு வளருகிற வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. தன் சகோதரர்களை பார்த்து அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க எனக்கு தீமை செய்யும்படிதான் எகிப்துக்கு அனுப்புனீங்க, பட் கர்த்தர் எனக்கு என்ன பண்ணாரு? அதை நன்மையாய் மாற்றிட்டாரு. இந்த வார்த்தை யோசேப்புக்குள்ள எப்படி வந்திருக்கும்? முகஸ்துதிக்காக சொல்லியிருப்பாரா? இல்ல இல்ல, அவர் அந்த வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருந்தார். ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே இருந்தா அவன் சந்தோஷமா இருக்கும். சூழ்நிலைய பார்க்காதீங்க, சிறையிருப்பை பார்க்காதீங்க, இடத்தை பார்க்காதீங்க, விட்டு போன மனிதர்களை பார்க்காதீங்க, தனிமையை பார்க்காதீங்க. ஆனா அதே யோசேப்புடைய அப்பா யாக்கோபு எப்படி இருந்தாரு? துக்கத்தோடு இருந்தார். யாக்கோபு எப்படி இருந்தாரு? துக்கத்தோடு. யாக்கோபை பிரிந்த யோசேப்பு எப்படி இருந்தாரு? சந்தோஷத்தோடு. இருவருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன? யாக்கோபு கர்த்தரை மறந்துட்டாரு, யோசேப்பு அப்பாவை மறந்துட்டாரு. அர்த்தம் புரியுதா? யாக்கோபு கர்த்தரை மறந்துட்டாரு, யோசேப்பு தன் அப்பாவை மறந்துட்டாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரை தனக்கு முன்பாக தகப்பனாக வச்சுட்டார். என்னை யாரு வேணா விட்டு போயிருக்கட்டும், எனக்கு தகப்பனாக, எனக்கு தாயாக, எனக்கு நண்பனாக, என்னை தேற்றக்கூடிய தேற்றரவாளனாக, ஸ்தோத்திரம், எனக்கு உதவி செய்யக்கூடிய நண்பனாக யார் இருக்கிறா? எனக்கு இயேசு இருக்கிறார்னு சொல்லி யோசேப்பு தன் தகப்பனை மறந்ததாலதான் கர்த்தரோடு அவர் நேரத்தை செலவிட்டாரு. இன்றைக்கும் ஆழமான ஒரு வார்த்தையை சொல்லணும்னா, உன்னை விட்டு பிரிந்தவர்களை நீ மறந்தால் மட்டுமே உன் வாழ்க்கையில சந்தோஷம் என்ன பண்ணும்? வரும். நினைவுகள் அரித்து கொண்டே இருக்கும், நினைவுகள் அரித்து கொண்டே இருக்கும். அதனாலதான் ஸ்தோத்திரம் பிலிப்புக்கு சொல்றாரு, சபையே, நீ என்னுடைய நினைவுகள் என்ன பண்ணாத, வாழாத. நான் சிறையில் இருக்கிறது உண்மைதான். நினைவுகளை நினைத்து 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 உன்னை நீ துக்கப்படுத்தி கொள்ளாத, நடப்பதை பார்த்து சந்தோஷப்படு. நான் ஒரு நாள் உன்னை பார்க்க என்ன பண்ணுவேன்? வருவேன். பிலிப்பு சபைக்கு சொல்ற, நான் ஒரு நாள் வருவேன். 27வது வசனத்தை வாசிக்கிறப்ப, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவிலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். என்ன சொன்னா? வந்தாலும் சரி, நான் வரலனாலும் சரி, நீங்க என்னைய குறிச்சு என்ன பண்ணாதீங்க, என் நினைவிலே வாழாதீங்க. இன்றைக்கு அநேக நேரத்துல சபை தேவனை ஆராதித்தாலும், ஜெபித்தாலும், வசனம் வாசித்தாலும் நினைவுகள் மாத்திரம் எங்க இருக்கிறது இல்ல, ஒரு நிலையாக இருக்கிறது இல்ல. பல காரியங்களை நினைவுல போட்டு போட்டு யாக்கோபை போல இன்றைக்கு ஆவிய சாகடித்து வாழக்கூடிய விசுவாசிகள் சபையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஸ்தோத்திரம் பவுல் சொல்ற வார்த்தை, உன் நினைவுல இருந்து அதை அகற்றி எறி. உன் நினைவுல இருந்து அதை அகற்று. முதல்ல அகற்றுனா உன் வாழ்க்கை சந்தோஷமா என்ன பண்ணும்? மாறும். ஏன்னா யோசேப்பு அகற்றிட்டாரு, யாக்கோபு அகற்றல. இன்றைக்கு சில துக்கங்களை நீங்க இருதயத்துல வச்சு, சில சம்பவங்களை வச்சு அதை ஒவ்வொரு நாளும் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு ஏற்பட்டப்பட்ட அவமானத்தை நீங்க தியானம் பண்றீங்க, உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதியை நீங்க தியானம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. ஆனா தியானம் பண்ண வேண்டியது எதை? வேத வசனத்தை, சத்தியத்தை தியானம் பண்ண வேண்டிய நான் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட அநீதியை நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒருவர் செஞ்ச துக்கத்தை, ஒரு துன்பத்தை, ஒரு துயரத்தை நான் ஒவ்வொரு நாள் நினைக்கிறேன், எனக்கு அவன் அப்படி செஞ்சுட்டான். இத்தனை வருஷம் நண்பனா இருந்தேன், இத்தனை வருஷம் உறவுல இருந்தோம், இத்தனை வருஷம் இப்படி அப்படின்னு இருந்தோம், பாச பிணைப்புல இருந்தோம். ஆனா என்னை அவன் என்ன பண்ணிட்டான்? ஸ்தோத்திரம், இந்த விஷயத்துல என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டான். அதை இன்றைக்கும் பேசக்கூடிய சகோதர சகோதரிகள் சபையில இருக்கதான் செய்யறாங்க. வாழ்க்கையில நடந்த கசப்புகளை மறங்க.
வாழ்க்கையில் நடந்த கசப்பான காரியங்களை மறங்க. இந்த 8வது நாள்ல உங்களுக்கு நான் பெரிய ஒரு காரியத்தை நான் சொல்ல பெரிய விஷயத்தை எடுத்துட்டு வரல. ஒரே ஒரு வார்த்தையை தான் கொடுத்தாரு, சந்தோஷமா இருக்க சொல்ல. ஏன்னா ஸ்தோத்திரம், உலகத்துல ஒரு மனுஷன் சொல்றான், வாய் விட்டு சிரித்தா பல பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்க காரணம் என்ன? துக்கம். நோய்வாய்ப்பட்டிருக்க காரணம் என்ன? துக்கம். கவலைப்படுவாங்க. சரியா சாப்பிட என்ன பண்ண மாட்டாங்க? சாப்பிட மாட்டாங்க. சரியா சாப்பிடல என்ன ஆகும்? அல்சர் ஃபார்ம் ஆகும். அல்சர் ஃபார்ம் ஆகி அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. நான் யாருக்காக இனி வாழ போறேன்? ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க. அல்சர் குடல் புண்ணை என்ன பண்ணும்? அரிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் குடல் வாழ்வுல ஒரு சின்ன கேப், ஒரு லாக் ஆகும். லாக் ஆச்சுனாக்கா குடல் பல்ஜ் ஆக ஆரம்பிக்கும். பல்ஜ் ஆகி வெடிச்சுச்சுன்னா உயிர் போயிடும். ஒரு கவலை ஒருவனை ஆகாரம் உண்ண விடாதபடிக்கு மாத்துது. ஒருவன் ஆகாரம் புசிக்கவில்லை என்றால் அவனுக்கு வியாதி உண்டாகுது. வியாதியை அவன் பொருட்படுத்தவில்லை என்றால் அவனுக்கு மரணம் உண்டாகுது. ஒருவன் தேவையற்ற மரணம் அடைய காரணம் என்ன? அவனுடைய துக்கம். இரண்டாவது காரியம், அவனுடைய நினைவுகள் ஒரு நிலையா இருப்பதில்லை. அவனுடைய நினைவுகள் ஒரு நிலையா இருப்பதில்லை. என் நினைவுகள் ஒரு நிலைப்படும் என்றால் நான் கர்த்தருக்குள் மாத்திரம் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா அது நிஜம். ஏன்னா பிரசங்கி சொல்றாரு, சூரியனுக்கு கீழே சந்திரனுக்கு கீழே எல்லாம் மாயை. நான் காண்கிற உலகம், நான் பார்க்கிற நண்பர்கள், நான் பார்க்கிற உறவுகள், என் மனைவி, என் பிள்ளைகள் அனைத்தும் மாயை. எது நிஜம்? பரலோகம். அதை நான் பார்க்கல, ஆனா அது நிஜம். ஆவியானவர், நான் உணர்றேன், அவரு நிஜம். நான் காண்கிற அனைத்தும் மாயை, நான் காணாத பரலோகம் மாத்திரம் நிஜம். நான் காணாத இயேசு கிறிஸ்து நிஜம். நான் காணாத அற்புத அடையாளங்கள் நிஜம். நான் காண்கிறவைகள் அனைத்தும் மாயை. அதனாலதான் சாலமன் எழுதுறாரு, நான் பார்த்த எல்லாமே மாயை. ஏன்னா ஒரு ராஜா இந்த வார்த்தை எழுதுறாருன்னா அவர் வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்துக்கு எவ்வளவு அலைஞ்சிருப்பார். சந்தோஷம் இல்லாம இருந்திருப்பாரு. ஆமா, சந்தோஷம் இல்லாம தான் இருந்திருப்பார். ஏன்னு சொல்லுங்க. ஆனா ஸ்தோத்திர, சாலமனுக்கு சகலமும் இருந்துச்சு. ஆனா சாலமன் சொல்ற விஷயம் என்ன? மாயை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் எதுலையுமே உண்மையை பார்க்கல, நான் எதுலையுமே சந்தோஷப்படல, நான் எதுலையுமே நிம்மதியா இல்ல. எனக்கு பணம் இருக்கு, நிம்மதி இல்ல. எனக்கு மனைவிகள் இருக்கிறாங்க, நிம்மதி இல்ல. எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, நிம்மதி இல்ல. எனக்கு சொத்துக்கள் இருக்கு, அரண்மனை இருக்கு, ஆனா நிம்மதி மாத்திரம் என்ன இல்ல. அதை தேடுனேன், கிடைக்கலன்ற. இதுதான் இன்றைக்கு சபையோட நிலைமை. சாலமன் யாரு? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனா? தாவீதின் குமாரன். தாவீது யாரு? கர்த்தரோடு வாழ்ந்த மனுஷன். தாவீதின் பிள்ளை சொல்ற வார்த்தை என்ன? எல்லாமே மாயை, எனக்கு சந்தோஷன்ற ஒரு ஒண்ணே இல்ல. ரட்சிக்கப்பட்ட தகப்பன் தாயோடைய பிள்ளைகள் சொல்ற வார்த்தை, எனக்கு வாழ பிடிக்கல. ரட்சிக்கப்பட்ட தாய் தகப்பன்மாருடைய பிள்ளைகள் சொல்ற வார்த்தை என்ன? எனக்கு வாழ பிடிக்கல. ஆனா தகப்பன் தாய் எப்படி வாழ்றாங்க? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா பிள்ளைகள் எப்படி வாழுது? எனக்கு வாழவே பிடிக்கல. அதனாலதான் பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கு. இங்க பவுல் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது அந்த 14, 15, 16, 17 வசனங்களை பாக்குறப்ப அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு? சிலர் பொறாமையினாலும் சிலர் நல் மனதில்லாமலும் கிறிஸ்துவை பிரசங்கித்தார்கள். சிலர் என்னுடைய கட்டுகளை குறித்து என்ன பண்ணாங்க? பேசினாங்க. சிலர் அன்போடு என்ன பண்ணாங்க? பேசினாங்க. இப்ப பவுல் சிறைச்சாலைக்கு போன உடனே பவுலை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை என்ன பண்ணுது? வெளியில வர ஆரம்பிக்குது. என்ன வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தை என்றால், ஸ்தோத்திரம், பவுலே நீ தானே ஸ்தோத்திரம் மக்கத்தோனியா தேசத்துக்கு போனப்ப சிறைச்சாலைக்குள்ள பாடி ஆராதிச்சு கட்ட உடைச்சவன், எங்க இப்ப உட பாப்போம்? எங்க இப்ப உட பாப்போம்?
இயேசுநாதரை பார்த்து வலது பக்கம் இருந்த கள்ளன் கேட்ட ஒரு வார்த்தை, நீ ரட்சகர் தானே, எங்க இப்ப விடுவிக்க பாரு பாப்போம். சில நேரங்கள்ல வார்த்தைகளால் காயப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்ன பண்ணுது இருக்கு. நீங்க ஜெபித்த அக்கினி இறங்குவாம, எங்க ஜெபிங்க அக்கினி வருதான்னு பாப்போம். பேச்சு இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்டு சில பேரு அந்த அக்கினி அப்படிங்கிற வார்த்தையவே என்ன பண்றது இல்ல, அபிஷேகம்ன்ற வார்த்தை என்ன பண்றது இல்ல. மற்றவர்கள் என்னை என்ன வேணாலும் பேசட்டும், நான் சந்தோஷமாய் கைத்தட்டி பாட்டு பாடி ஆராதித்து அல்லேலூயா என்று சொல்லி அந்நிய பாஷைகளை பேசி நான் ஆராதித்தால் எனக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்குது இல்ல. அந்த விடுதலை இன்னொருத்த என்னைய குறை சொல்றான்றதுக்காக நான் ஏன் விட்டு கொடுக்கணும்? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீ எதையும் யாருக்காகவும் என்ன பண்ணாத, விட்டு கொடுக்காத. உன் சந்தோஷத்தை நீ காப்பாத்திக்க, உன் சந்தோஷத்தை நீ காப்பாத்திக்க. அடுத்து 2ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தைனா, இயேசு கிறிஸ்துவ அங்க ஒப்பிட்டு சொல்றாரு. என்ன ஒப்பிட்டு சொல்றாரு? ஸ்தோத்திரம், நீங்க தாழ்ந்து போறதை நினைச்சு என்ன பண்ணாதீங்க, துக்கப்படாதீங்க. நான் ரொம்ப தாழ்மைப்படுத்தப்படுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, அவமானப்பட கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பிக்கு எழுதுறப்ப எப்படிப்பட்ட வார்த்தை எழுதுறாரு? இயேசுவை பார், மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தம்மை தாழ்த்தினார். அதை குறித்து அவர் என்ன பண்ணல, அவமானப்படல. அதை குறித்து அவர் துக்கப்படல. பிதாவை நோக்கி, பிதாவே என்னுடைய மரணம் இப்படிப்பட்ட ஒரு கீழான மரணமா இருக்கணுமா? என் வாழ்க்கை கீழான வாழ்க்கை வாழணுமா? என்னுடைய வாழ்க்கை ரொம்ப அடிமட்டமா தான் இருக்குமா? என் வாழ்க்கையில மாற்றமே வராதா? அப்படிங்கிற விதமான கேள்வியை யாரு கேட்கல? இயேசுநாதர். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் யாரை ஒப்பிட்டு சொல்றாரு? இயேசுவை பார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினது என்ன பண்ணு பாரு. அவர் எவ்வளவாய் தம்மை தாழ்த்தினாரோ அவ்வளவாய் பிதா தமது வலது பரிசத்தில் அவர் என்ன பண்ணாரு, உட்கார வைத்தார். அது ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை என்னும் பொருட்டு, அந்த சந்தோஷத்தை என்னும் பொருட்டு இதை அவர் என்ன பண்ணாரு, விட்டுட்டார். லாசருவை குறித்து நமக்கு தெரியும், ஐஸ்வர்யவானை குறித்து நமக்கு தெரியும். லாசரு எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு? ஸ்தோத்திரம், பிச்சை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு மனுஷனா இருந்தார். ஆனா ஐஸ்வர்யவான் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்தாரு? நல்ல ஒரு ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனா ஸ்தோத்திரம், இருவருடைய முடிவுல சந்தோஷம் இருக்கான்னு பார்த்தா, ஒருவருடைய முடிவு சந்தோஷமா இருக்கு, ஒருவருடைய முடிவு துக்கமா இருக்கு. ஆரம்பம் அற்பமா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆரம்பம் சிறிதா இருக்கிறது பிரச்சனை இல்ல, ஆரம்பம் அவமானகரமா இருக்கிறது பிரச்சனை இல்ல. பட் முடிவு எப்படி இருக்கு? முடிவு எப்படி இருக்கு? லாசருவுடைய ஆரம்பம் பிச்சை எடுத்து வாழக்கூடிய ஆரம்பம். ஆனா அவன் இயேசுவை ஆராதிக்கக்கூடியவன், இயேசுவை ஆராதிக்கக்கூடியவன். இடையில ஒரு 4-5 வருஷம் இருக்கும், கொரோனாக்கு முன்னாடி ஒரு தாயாரை பார்த்து ஒருத்தவங்க இன்டர்வியூ எடுத்தாங்க. என்ன இன்டர்வியூ அப்படின்னா, ஸ்தோத்திரம், அந்த தாயார் இல்ல சாட்சி சொன்னாங்க. தாயார் சாட்சி சொன்னாங்க, இன்டர்வியூல சாட்சி சொன்னாங்க. என்ன சாட்சி சொன்னாங்கன்னா, அந்த தாயார் என்ன வேலை செய்யறாங்கன்னு பார்த்தாக்க, அந்த தாயார் ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுக்கிற வேலை தான் அந்த அம்மா என்ன பண்றாங்க, செய்யறாங்க. பிச்சை எடுத்துட்டு அந்த பணத்தை வச்சுதான் அவங்க சாப்பிடுறாங்க. அந்த பணத்தோட தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அந்த உடையோட தான் ஆலயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, போவாங்க. அந்த உடையோட ஆலயத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு அந்த பணத்துல தான் தசமபாகமோ காணிக்கை என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. போட்டு ரிட்டர்ன் மறுபடியும் எங்க வருவாங்க, அதே இடத்துக்கு. இது லாசருவின் வாழ்க்கைக்கு ஒத்திருக்கிறதால நான் சொல்றேன். லாசருவின் வாழ்க்கை என்ன, இதேதான்.
பிச்சை எடுப்பாரு, சாப்பிடுவாரு, ஆலயத்துக்கு போவாரு. அதே இதுல தமக்கு கிடைச்சதுல கர்த்தருக்குன்னு ஒரு காணிக்கையை கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எங்க தான் வருவாரு? பிச்சை எடுக்க தான் வருவாரு. இப்ப அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும்? அவருடைய தோற்றம், அவருடையதான வாசனை எப்படி இருக்கும்? அவருடைய உடைமைகள் எப்படி இருக்கும்? இது மூன்றுமே அவனை உள்ளே அனுமதிக்காதபடிதான் அது என்ன பண்ணும்? இருக்கும். ஆனாலும் லாசரு தேவ ஆலயத்துக்கு போறத என்ன பண்ணல? நிறுத்தல. என் உடைகளை பார்த்து சபையில் இருக்கிறவங்க என்னை திட்டலாம், என் குடும்பத்தை குறித்து சபைக்குள் இருக்கிறவங்க என்னை ஏளனம் பேசலாம், என்னுடையதான உணவை குறித்து சபையில் இருக்கிறவங்க ஏதாவது பேசலாம், என் வாழ்க்கையை குறித்து என் வாழ்க்கை முறையை குறித்து சபைக்குள் இருக்கிறவங்க ஏளனம் பேசலாம். லாசரு என்ன பண்ணல? அது எதையுமே பொருட்படுத்தல. லாசருக்கு இருந்த ஒரே ஒரு என்னன்னு தெரியுமா? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், என் இருதயம் சந்தோஷப்படுது, இவங்க என்ன பேசுறான்னு அதை பத்தி கவலை இல்லை, ஏன்னா என் வாழ்க்கை இதுதான். ரெண்டு விஷயம். ஒன்று, எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நான் ஏற்றுக்கொள்ளணும். தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறவன் ஒரு நாளும் தன் வாழ்க்கையை குறித்து துக்கப்பட போறது இல்ல. இரண்டாவது, நான் மற்றவனை பார்க்க கூடாது, நான் கர்த்தரை மட்டும் தான் பார்க்கணும். அப்ப லாசரு ஆரம்பம் அற்பம்தான், ஆரம்பம். ஆனா கர்த்தரை அவர் உறுதியா பற்றி கொண்டு, கர்த்தரை பற்றி கொண்டதுல அவர் சந்தோஷமா இருந்தார். நாளானது விளங்க பண்ணும் என்பது போல நாட்கள் கடந்து செல்லுது, கடந்து செல்லுது, கடந்து செல்லுது. இருவரும் ஒரு நாள் மரணத்துக்கு நேராக போறாங்க. இருவரும் ஒரு நாள் மரணத்துக்கு நேரா போறாங்க. பணக்காரனா இருந்தாலும் மரணம் உண்டு, ஏழையா இருந்தாலும் மரணம் உண்டு. இப்ப இந்த மரணத்துக்கு அடுத்து லாசர் எங்க இருக்காருன்னா ஆபிரகாமின் மடி. ஐஸ்வர்யவான் எங்க இருக்கிறாரு? நரகம், எரி நரகம். இருவருக்கும் என்ன வித்தியாசம்? தன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ்ந்தோடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கு? தன்னுடைய வாழ்க்கையை துக்கமா வாழ்ந்தோடைய முடிவு எப்படிப்பட்ட முடிவா இருக்கு? அப்ப ஆரம்பம் யாருக்கும் என்ன இல்ல அவசியம் இல்ல, என் வாழ்க்கையின் முடிவு தான் அவசியம். இயேசுநாதர் இந்த நம்மளுடைய ஆரம்பத்தை அவர் என்ன பண்றது இல்ல, பார்க்கல, முடிவை தான் பார்க்கறாங்க. இந்த உலகம் நம்முடைய ஆரம்பத்தை பார்க்கறது இல்ல, ஆரம்பத்தை அற்பமா பேசும். முடிவை பார்த்துட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா முடிவுல நம்ம என்ன பண்ணோம்? வாயை திறந்து ஆசீர்வதிக்கும், வாயை திறந்து நம்ம கிட்ட நன்மைகளை கேட்கும், உதவிகளை கேட்கும். அதனாலதான் தேவன் சொல்றாரு, ஆரம்பத்தை பார்க்காத. உன் வாழ்க்கையின் ஆரம்பம் துன்பமா இருக்கலாம், உன் வாழ்க்கையின் ஆரம்பம் பசியோட இருக்கலாம், உன் வாழ்க்கையின் ஆரம்பம் இல்லாமையா இருக்கலாம், உன் வாழ்க்கை ஆரம்பம் மாற்று வஸ்திரம் இல்லாம இருக்கலாம், உன் வாழ்க்கையின் ஆரம்பம் நல்ல குடியிருப்பு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ துக்கப்படக்கூடாது. கர்த்தர் கொடுத்த இடத்துக்காக, கர்த்தர் கொடுத்த உடைக்காக, கர்த்தர் கொடுத்த உணவுக்காக, கர்த்தர் கொடுத்ததான நல்ல குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணி வாழ ஆரம்பிச்சோன்னா நாளானது விளங்க பண்ணும், முடிவு மகிமையா இருக்கும். அதனாலதான் ஸ்தோத்திரம் பவுல் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்க. எலியாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும், எலிசாவை குறித்து நமக்கு நல்லா தெரியும். எலிசாவுக்கு ஒரு உடன் வேலையாள் இருந்தார். ஒரு நாள் எலிசா என்ன பண்ணாரு, ஊழியத்து நிமித்தம் போய் திரும்பி வரும் பொழுது ஒரு இடத்துல ஓய்வெடுத்து கொண்டிருந்தார், கூடாரம் போட்டு ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அப்ப ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது எதிரி நாட்டை சார்ந்தவங்க, ஏன்னா எலிசாங்கிற ஒரு தேவ மனுஷன் இருக்கிறதுனாலதான் நம்முடையதான எல்லா தந்திரங்களும் என்ன பண்ணிடுது, கண்டுபிடிக்கப்படுது. அதனால அவனை கொன்னுட்டா என்ன பண்ணிடலாம், சரியாயிருன்னு சொல்லிட்டு இப்ப எலிசாவை கொல்றதுக்கு ஒரு படை அனுப்பி வைக்கிறாங்க ராஜா. கூடாரத்துக்குள்ள எலிசா நல்லா தூங்கி எழுந்து பாக்குறாரு. அவர் எழுந்து பார்க்கல, அவர் தூங்கி எழும்பி தன் வேலைக்காரனை பார்த்து, ஸ்தோத்திரம், நீ என்ன பண்ணு, அடுத்த காரியங்களை செய்ய நீ பிரயாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுன்னு சொல்ல. கூடாரத்தை விட்டு வெளியே வந்த அந்த அந்த வேலையால் என்ன பண்ணா, சுற்றி என்ன பார்க்கறான், ரதங்களை பார்க்கறான். இந்த ரதங்கள் யாரோடதுன்னு பார்த்தா எதிரி நாட்டை சார்ந்த ரதங்களா இருக்கு. இந்த
இந்த ரதத்துல இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? எலிசா கிட்ட உதவி கேட்டு வராங்களான்னு பார்த்தா இல்ல, எலிசாவை கொல்லும்படி வராங்க. இப்ப ஸ்தோத்திரம், இந்த மனுஷன் வேகமா உள்ள போய் சொன்ன வார்த்தை என்னன்னா, இன்றைக்கு நாம் மரணிக்க போகிறோம். ஆபத்தை கண்டு தேவ பிள்ளைகள் பயப்பட கூடாது. ஒரு நாள் என்னை போல் நீயும் சிறையிருப்புக்கு வரலாம், வந்தாலும் சந்தோஷப்படணும். பவுல் எப்படி சொல்றாரு? பிலிப்பு சபையை பார்த்து, உன்னைய ஒரு நாள் சிறையிருப்புக்கு நேரம் என்ன பண்ணுவாங்க? கொண்டு வரலாம். நீயும் ஒரு நாள் என்ன போல பிரசங்கம் பண்ணலாம், ஒரு நாள் நீயும் என்னை போல சுவிசேஷத்தை சுமந்து கொண்டு போகலாம், அதனால உன்னை சிறையிருப்புக்கு கொண்டு போகலாம். ஆனா என்ன பண்ணாத, ஆபத்தை கண்டு பயப்படாத. அது வரும் பொழுது வரட்டும், ஆபத்து வரும் பொழுது வரட்டும். இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது வராத ஆபத்து வந்துருமோ நினைச்சு பயப்படுறோம். வராத ஆபத்து வந்துருமோ நினைச்சு பயப்படுறோம். அதனாலதான் ஸ்தோத்திரம் பவுல் சொல்றாரு, வராத ஆபத்தை குறிச்சு நீ பயப்படாத, நீ சந்தோஷமா இரு. இப்ப எலிசா சொல்றாரு அந்த வேலையாளை பார்த்து, என்னப்பா இன்னைக்கு நம்ம மரணிக்க போகிறோம், ஆபத்து சூழ்ந்து விட்டது, ஆபத்து சூழ்ந்து விட்டதுன்னு சொல்லி. இப்ப எலிசா வெளியே போய் பாக்குறாரு, அப்படி எதுவும் ஒண்ணு இங்க இல்லையே அப்படின்றார். மறுபடியும் வேலையாள் போய் பார்க்கறான். என்ன எலிசா நீங்க சொல்றீங்க, என்ன எஜமானே நீங்க சொல்றீங்க, அங்க பாருங்க. அப்ப எலிசா சொல்றாரு தலையை தட்டி, எனக்கு கண்ணு தெரியுது, உனக்கு கண்ணு தெரியுதான்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் வேலையாள் எஜமானா பார்த்து, எஜமானே கண்ணு சரியா தெரியலையா, நல்லா கண்ணை திறந்து பாருங்க, குதிரைப்படை ரதங்களோட என்ன பண்ணுது நிக்குதுன்னு. ஆனா எலிசா சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கண்ணை திறந்து பாரு. அதுக்காக ஒரு ஜெபம் பண்ணார். நம்ம ஒரு ஜெபம் பண்ணணும். எதுக்காக தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆபத்துகளை பார்த்து பயப்படக்கூடாதபடி, ஆபத்துகளை தைரியமாய் மேற்கொள்வதற்கு நம்ம ஜெபம் பண்ணணும். பவுலுக்கு ஆபத்து தான், ஆனா ஆபத்தை தைரியமாய் பவுல் என்ன பண்ணார்? மேற்கொண்டார். ஆபத்தை பவுல் தைரியமாய் மேற்கொண்டார். எலிசா தனக்கு வந்த ஆபத்தை தைரியமாய் மேற்கொண்டார். மேற்கொண்டதால வந்த பதில் என்ன அப்படின்னா, ஸ்தோத்திரம், அவர்களை சுற்றி அக்கினி ரதங்கள் நிற்பதை யாருடைய கண்கள் பார்க்குது? எலிசாவுடைய கண்கள் பார்க்குது. ஆபத்தை மட்டும்தான் பிள்ளைங்களுடைய கண்கள் பார்க்குது. தேவ பிள்ளைகளுடைய கண்கள் எதை மட்டும்தான் பார்க்குது? சத்ருவின் நிமித்தம் வரக்கூடிய ஆபத்தை மட்டும்தான் பார்க்குது. ஆனா தேவ பிள்ளைகள் பார்க்க வேண்டிய விதம் சத்ருவால் வரக்கூடிய ஆபத்தை அல்ல, தேவனால் வரக்கூடிய ஒத்தாசையை பார்க்கணும். அதுதான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் என் கண்களை ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும் பொழுது நான் ஏன் ஆபத்தை கண்டு பயப்படணும்? பயம் ஆபத்தை கண்டு, சங்கீதம் 91 சொல்லுகிறது, உன்னதமான மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குகிறான். அவன் எதற்கும் என்ன பண்ண மாட்டான். வியாதியை கண்டு, டாக்டர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ண மாட்டான். அநேக டாக்டர் சொல்ற வார்த்தையை கேட்டு என்ன பண்றீங்க? வாழ்க்கையில இதுதான் முடிவுன்னு பயப்படுறீங்க. இல்ல, கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை நம்புங்க. அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். எப்படி வாய்க்க பண்ணுவார்? மருத்துவர் சொல்லுவது ஒரு புறம், ஆனால் நான் மருத்துவர் சொன்னதை நம்பி பயந்து இருப்பேன்னா அதுவே என் வாழ்க்கையின் முடிவாயிரும். ஏன்னா யோபு சொல்றாரு, நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. நான் பயந்த காரியம் எனக்கு நடந்தது. டாக்டர் சொன்னாருன்னு பயப்படாதீங்க. சுற்றி இருக்கிறவங்க சொன்னாங்கன்னு பயப்படாதீங்க. சுற்றி இருக்கிறவங்க உன் குடும்பம் இப்படித்தான் போக போகுதுன்னு நான் அன்னைக்கே நினைச்சேன்னு சொல்லுவாங்க, பயப்படாதீங்க. அந்த குறிகாரனுக்கு அன்னைக்கு வாய் எங்க போச்சான்? அந்த குறிகாரனுக்கு அன்றைக்கு வெளிப்பாடு இருந்தா சொல்ல வேண்டிதானே. இன்றைக்கு சபைக்குள்ளேயும் இப்படிப்பட்ட குறி சொல்லக்கூடிய மனுஷங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. எனக்கு அன்னைக்கே கர்த்தர் உணர்த்தினது சொல்ல வேண்டிதானே. அப்ப அது உண்மையான உணர்த்துதல். அப்படிப்பட்ட மனுஷன் வார்த்தைகள் நீங்க என்ன பண்ணாதீங்க, சந்தோஷமா இருக்கு. கர்த்தர் பார்த்து, கர்த்தர்
பார்த்து கொள்வார். சில பேர் முகஜோசியம் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் தெரியும். இல்ல, என்ன தெரியும்? தெரிஞ்சா சொல்ல வேண்டியதானே? தெரிஞ்சா சொன்னா நாங்களும் தெரிஞ்சுக்குவோம்ல. சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வேலையே நம்மளை துக்கப்படுத்தி பார்க்கிறது. அவங்க வேலையே எரியிற நெருப்புல எண்ணெய் எடுத்து ஊத்துறது. அவங்க அந்த வேலையை கரெக்டா பாக்குறாங்க. நாம செய்யற வேலையை நம்ம என்ன பண்றது இல்ல. அவன் எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தட்டும், இல்ல 7 மடங்கு அக்கினி சூளைய கூட ஏத்தட்டும், நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். நான் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பேன். மரணம் வந்தா வந்துட்டு போகுது. என்னைக்கோ சாக போறது. இன்னைக்கு செத்தான்னா 10 வருஷம் கழிச்சு செத்தான்னா, செத்தா நான் எங்க போவேன்? செத்தா எங்க போவேன்? நீதிமொழி 21:15 சொல்லுகிறது, நியாய தீர்ப்புக்கு நீதிமான் சந்தோஷமா இருப்பானா. நியாய தீர்ப்புக்கு நீதிமான். காரணம் என்ன? அவன் எங்க போக போறான்? அடுத்து பரலோகத்துக்கு போக போறான். அதனாலதான் ஸ்தோத்திரம், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவாரு, நான் என் தேகத்தை விட்டு பிரிந்தால் எனக்கு நலமா இருக்கும். ஆனா என்ன பண்றது? கர்த்தர் என்னை ஜீவனோட வச்சிருக்கிறார். அதனால நான் எப்படி இருக்கேன்? நான் சந்தோஷப்படுறேன். சிலருக்கு மரணம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா? யாருக்காவது என்ன இருக்கா செத்தா நல்லா இருக்கும்னு? வார்த்தை வருது, தெரியல. ஏய், நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கு, எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்கிறீங்களா? இல்ல. பவுல் ஒரு வார்த்தையை சொல்றாரு, 23-24 வசனத்தை வாசிங்க. ஏனெனில் இவ்விரண்டிலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். சில பேர் மரணத்தை எதிர்பார்க்கிறீங்க, ஆனா மரணம் வராது. காரணம், நீங்க சிலருக்கு அவசியம். நீங்க சிலருக்கு அவசியம். காரணம், உங்களை கொண்டு சில ரட்சிப்பை கர்த்தர் இன்னும் வச்சிருக்கிறாரு. ஏன் எலியாவை கர்த்தர் கேட்ட உடனே எலியாவை தூக்கல சூறைச்செடியில இருந்து? நீ இன்னைக்கு சாக வேண்டிய வெல்ல, உன் டெத்ல இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது எழுதப்பட்டிருக்கு. காரணம் என்ன? நீ போய் எகுவ அபிஷேகம் பண்ணும், நீ போய் அசகேல் அபிஷேகம் பண்ணும், நீ போய் எலிசாவை என்ன பண்ணும்? அபிஷேகம் பண்ணும். என் ஊழியம் நிறைவேறாமல் கர்த்தரை எடுக்க போறது இல்ல. என் கண்கள்ல நன்மையை காட்டாம கர்த்தரை என்ன பண்ண போறது இல்ல, எடுக்க போறது இல்ல. கர்த்தாவே, இந்த கொடுமையை பாக்குறதுக்கு நான் செத்துட்டா, அந்த ஜபத்தை மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. அந்த வார்த்தையை மாத்திரம் உங்க வாயில அறிக்கை பண்ணாதீங்க. மரணம் எல்லாவற்றுக்கும் முடிவல்ல. நம்ம எல்லோரும் இயேசு கிறிஸ்து கிடையாது மரணத்துல முடிவு கொண்டு வர்றது. இயேசு கிறிஸ்துவுக்கே மரண முடிவு கிடையாதுன்னா வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்துவுக்கே மரண முடிவு கிடையாது. மரித்தார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அப்ப எனக்கு மரண முடிவு இல்ல. மரணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க நான் எங்க போவேன்னு யோசிங்க. இன்னைக்கு செத்தாலும் நான் பரலோகம் தான் போக போறேன். நாளைக்கு செத்தாலும் பரலோகம் தான் போக போறேன். 10 வருஷம் செத்தாலும் பரலோகம் தான் போக போறேன். இதுல வெள்ளம் வந்து செத்தாலும் நான் பரலோகம் தான் போக போறேன். கொரோனா வந்து செத்தாலும் நான் பரலோகம் தான் போக போறேன். எது வந்து நான் இறந்தாலும் நான் எங்க தான் போக போறேன். ஆனா சுயமாய் மரணிக்காத வரைக்கும் தான் பரலோகம். சுயமான மரணம் இல்லாம இருக்கணும். அப்பனா என்ன அர்த்தம்? சூசைடு, தற்கொலை பண்ணிக்காம இருக்கணும். தற்கொலை பண்ணா பரலோகம் கிடையாது. தற்கொலை பண்ணா பரலோகம் கிடையாது. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு பிரிஞ்சு போக ஆசை இருக்கு, ஆனா எனக்கு இயற்கையான மரணம் என்ன பண்ண மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. ஜீவனோடு இருக்கிறதுனால இப்ப உங்களுக்கு நிருபத்தை என்ன பண்றேன்? ஏன் ஸ்தோத்திரம், பவுலை கர்த்தர் சிறை இருப்புல வைத்து பவுலுக்கு ஏன் மரணத்தை கொடுக்காம வச்சிருந்தாரு? ஏன் தனக்கு பிரியமானவனை கர்த்தர் தன்னோட சேர்த்து கொள்ளாம பவுலை இன்னும் அந்த உபத்திரவத்துக்குள்ளே வச்சிருந்தாரு? அவன் நிமித்தம் சில பிரயோஜனமான காரியங்கள் செய்ய வேண்டும். ஏன் கர்த்தர் என்னை உபத்திரவத்துக்குள்ளே வச்சிருக்கிறாரு? என்னை கொண்டு சில பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதற்காக, என்னை கொண்டு சிலரை சீர்படுத்த வேண்டும் என்பதற்காக, என்னை கொண்டு சிலரை சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்பதற்காக, நான் வந்திருக்கிற இடத்துல சில ரட்சிப்பை கொடுக்கும்படியா கர்த்தர் இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்காரு. ஏன் ஜெயிலுக்குள்ள கொண்டு போனாரு? வெளியில ஸ்தோத்திரம் ரட்சி சுவிசேஷம் கேட்காதவன் இப்ப எங்க தான் இருக்கிறான்? வெளியில சுவிசேஷம் கேட்காதவன் எங்க இருக்கிறான்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். வெளியில இருக்கிறவங்க சுவிசேஷம் சொல்லியாச்சு, இப்ப யாருக்கு சொல்லணும்? ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க. பவுலால ஜெயிலுக்குள்ள வந்து ஊழியம் செய்ய முடியுமா? அதனாலதான் பவுலை கர்த்தரே ஜெயிலுக்கு கொண்டு வந்தார்.
நீ ஏன் வெளியே இருந்து கஷ்டப்படுற, பாவம் வெயில் அடிக்குது, நீ வெயில்ல பிரசங்கம் பண்ணி ரொம்ப வேர்த்துட்ட, ஜெயிலுக்குள்ள நிழல்ல பிரசங்கம் பண்ணு. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் எதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? பயப்படவோ, கலங்கவோ, அச்சமடையவோ, நாணம் அடையவோ கூடாது. அதனாலதான் ஸ்தோத்திரம் 28வது வசனம் சொல்லுகிறது. 28வது வசனம் வாசிங்களேன். நீங்கள் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியா இருக்கிறது, இதுவும் தேவனுடைய செயலே. ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? நீங்கள் பயமில்லாதிருக்கிறது கெட்டு போகிறதற்கு அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு அத்தாட்சியா இருக்கிறது. யாருக்கு? நான் இன்னும் ஜீவனோடு வாழ நான் யாருக்கு சாட்சியா இருக்கிறேன்? நான் இன்னும் இந்த துக்கமான வாழ்க்கையா இருந்தாலும் நான் ஏன் ஜீவனோடு இருக்கிறேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் ஏழையாவே இருந்தாலும் ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறேன்? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது சிலருக்கு அவசியம், அது சிலருக்கு அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது தன்னுடைய முதல் அதிகாரத்தில் எதை குறிப்பிடுகிறார்னா, சுவிசேஷத்தை குறித்து சந்தோஷமா இருங்க. சுவிசேஷத்தை குறித்து சந்தோஷமா இருங்க. உங்க ரட்சிப்பின் வாழ்க்கையை குறித்து சந்தோஷமா இருங்க. உங்கள் ஆவிக்குரிய சபையை குறித்து சந்தோஷமா இருங்க. உங்கள் சபையை குறித்து குறை பேசலாம், சபையை குறித்து குறை பேசலாம், உங்களுடைய ரட்சிப்பை குறித்து குறை பேசலாம், உங்கள் குடும்பத்தை குறித்து குறை பேசலாம். நான் ரட்சிக்கப்பட்ட நானும் இது மூன்றுக்கும் இடம் கொடுக்காமல் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்தால் அதுவே எனக்கு பிரயோஜனமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் வருத்தப்படுறதுனால என் வாழ்க்கையில எதுவும் மாற போறதில்லை. ஆனா நான் கர்த்தரை துதிச்சா என் சிறையிருப்பு மாறும். ஆமாவா இல்லையா? பவுல் வருத்தப்பட்டு இருந்தா சங்கிலி உடஞ்சிருக்குமா? இல்ல பவுல் துதிச்சதால சங்கிலி உடஞ்சிச்சா? துதித்ததால. சிறையிருப்பு மாறணும்னா, சங்கிலி உடையணும்னா, விடுதலை கிடைக்கணும்னா மூஞ்ச தொங்க போட்டு உட்காந்தா விடுதலை கிடைக்காது. சில பிள்ளைங்களை பாருங்க, சோகமாயிரும். அப்பதான் கேட்டதை அம்மா என்ன பண்ணுவாங்க? வாங்கி கொடுப்பாங்க. அந்த விஷயம் இங்க என்ன பண்ணாது? செல்லுபடி ஆகாது. நீங்க சோகமா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துருவாரா? அப்படி பார்த்தா யோபுக்கு எப்பயோ விடுதலை கொடுத்துருக்கணுமே. ஆமாவா இல்லையா? நாள் வர வரைக்கும் அப்படியே வச்சு. ஆனா யோபு துக்கமா இல்லை, யோபு சந்தோஷமா தான் இருந்தார். யோபு சந்தோஷமா தான் இருந்தார். ஸ்தோத்திரம். என்ன நடந்தாலும், எனக்குண்டானவைகளை குறித்து யார் என்னை குறை சொன்னாலும், எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது யாரு? அப்ப நீங்க யார நினைச்சு துக்கப்படுறீங்க? ஆண்டவர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்கன்னு சொல்லி கர்த்தரை நினைச்சு துக்கப்படுறீங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணுமே தவிர கர்த்தருக்குள் துக்கமா இருக்க கூடாது. கர்த்தர் கொடுத்த புருஷனுக்காக என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த மனைவிக்காக என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரை குறித்தும் தேவ சமூகத்துல துக்கமா என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. அவங்களை குறிச்சு நீங்க துக்கப்படுறதுனால அவங்களுக்குள்ள ரட்சிப்பு வர போறது இல்ல. ஆனா அவங்களை நினைத்து நீங்க தேவ சமூகத்துல ஜெபிப்பீங்கன்னா, அவங்களை நினைச்சு நீங்க தேவ சமூகத்துல துதிப்பீங்கன்னா அவங்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகும். அல்லேலூயா. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே கொஞ்சம் கண்களை மூடி நம் தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஓரகடரமனா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் துக்கம் அனைத்தும் சந்தோஷமாய் மாறட்டும். என் துக்கங்கள் அனைத்தும் சந்தோஷமாய் மாறட்டும். பவுல் இந்த பிலிப்புக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். நீ துக்கப்படுகிற துக்கம் உனக்கு சந்தோஷமாய் மாறட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் துக்கமா பார்க்கறதா சந்தோஷமா மாறட்டும்பா. சிறைச்சாலை எனக்கு சந்தோஷமா மாறட்டும்பா. ஆண்டவரே சங்கிலிகள் எனக்கு சந்தோஷமாய் மாறட்டும்பா. பசி எனக்கு சந்தோஷமா மாறட்டும்பா. உபத்திரமும் வியாகுலம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எது பிரிக்க முடியும்? ஆண்டவர், எந்த ஒரு காரியமும் உம்முடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க கூடாதுப்பா.
நான் எப்பொழுதும் உடைய அன்புக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். உமக்குள்ள நான் சந்தோஷமா இருக்கிறது சத்துருவுக்கு பிடிக்கல. அதனால அநேக உபத்திரவத்தை எனக்கு கொடுக்கறான். ஆனா அந்த உபத்திரவத்தை நான் பார்த்து நான் துக்கப்படாதபடிக்கு நான் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி